ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி புடலங்காவை பயன்படுத்தி ரொம்ப ருசியான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் புடலங்காய் கிரேவியை ஒரு வாட்டி வீட்டில் செய்து பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி புடலங்காய் வாங்கினாலே இந்த மாதிரி ரெசிபி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த புடலங்காவை பயன்படுத்தி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இந்த கறி மசாலா எல்லாம் பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இதை வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதில் புடலங்காய் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். புடலங்காயினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 kg இருக்குங்க. பிஞ்சான புடலங்காவை சேர்த்துக்குங்க. இப்போ புடலங்காய் சேர்த்து இது கூடவே தக்காளி பழம் 2 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் 3னா 2 தக்காளி போதுமான அளவில் இருக்குங்க. இப்போ இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இடையில கலந்து விடுங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. புடலங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க. நான் மிதமான காரத்தில் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் பார்த்திங்கன்னா 1/4 மூடி தேங்காய் துருவிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருக்கேங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் சோம்பும் அரைச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். 300 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. விசில் எடுத்துட்டு மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போடுங்க. விசில் போட்டுட்டு மிதமான தீயில் 2 விசில் விட்டுடலாங்க. 2 விசில் வந்தாலே போதுங்க. நல்ல குழைவாக நம்ம சேர்த்துருக்க புடலங்காய் காய்கறிலாம் வெந்துருங்க. 2 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தழை சேர்த்துருக்கேன். நம்மளுடைய புடலங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். புடலங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கிரேவி செய்து கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பூரிக்கெலாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் புடலங்காய் கிரேவி ஒரு வாட்டி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.